காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் அழுதிருக்கையா. நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள உறவு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்துல என் வாழ்க்கை ஆனது வசந்தம். அதனால் தான் வாழ்த்த வந்திருக்கிறது ஒரு புது வசந்தம். விக்ரமன் வந்திருக்காரு. சொல்லு. இன்னைக்கு கொடிகட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அடைச்சு வந்து என்ன பாராட்டுன்னு அந்த பாராட்ட எதிர்பார்க்கிறோம். டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாலாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்ரமனையும் பார்க்கிற, ஒரு செல்வமணியை பார்க்கிற, என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்த. அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதா ரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நளின நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துருவ. நோ. படம் பாருங்க. 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல அந்த படத்துல ஒரு தலை ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. வேற எதுக்காக போய் ரோஜாவுக்கா பேசுன? என்னுடைய சொன்னால் தான் காதலா கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி. உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்ற உயிரில் ஒரு விஷயத்துக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நினைச்சது. நான் எடுத்த க்ளோஸ்அப்பு நான் ஒன்று சொன்னா யாரும் நம்ப முடியாது. இவ்வளோ பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாட்டே என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா. இந்த படத்துடைய ஒரிஜினலா பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமீதியும் நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்க தான் இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் வந்து கதாநாயகியோட க்ளோஸ்அப் அது இது படத்தை எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுறேன். அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன். படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேமில் ஜெமினி லேபில் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு கதாநாயகியாக சரியாக வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நளினியை வச்சுட்டு சொல்லக்கூடாது. சொன்னால் கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்றக்கூடாது. ஆனாலும் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்தில் எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர்ட்ட பேசுற ஒருத்தன், என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா? வெள்ளி சுக்கிரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரன் என்ன சுக்கரன்? அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணி இல்லையா? இந்த பொண்ணு தாயா நளினி. இல்லை இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷ்யா உங்களை வரும். கூப்பிட்ட நளினிய யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்ன பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ள இன்ன வரைக்கும் நான் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா. இந்த உலக கடவுளே நேரில் வந்து நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. இப்ப கூட உயிர் விஷயம் எடுத்துட்டு நான் வந்து அப்படியே இதுல சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா. போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணனார என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸ். சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி ஃபிலிம் வாங்கினேன் அந்த காலத்துல. 4000 அடி ஃபிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸ் தானே சொன்னான். இதை நீட்டு ஃபேஸா எப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரியும்.
இத இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும் எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி, நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடியை அப்படியே விரிச்சு விட்றா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன். அப்பயே பேக் லைட்டு, அந்த பேக் லைட் அதான் என் கதானையோட ஹைலைட்டு. பேக் லைட்டு, அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகோட முகம் பிரைட் லைட்டு வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்தில் அந்த 4000 அடி ஃபிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேப்ல போய் உட்காந்த, அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்தில் கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயக வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க. அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்றேன். உடனே மீடியாலாம், என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுறாரு, என் திறமைக்காக இதை நான் சொல்லல, என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல, இதை நான் தலைக்கணத்துக்காக நான் சொல்ல. இந்த உலகத்துல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில யாரு எப்ப எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேல வருவாங்க, மேல இருக்கிறவங்க கீழே போவாங்கங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த எவனுக்குமே தெரியாது. படம் எடுத்தவனுக்கு கூட தெரியாது. ஒரு படம் வெற்றியா இல்லையான்னு படம் எடுக்கிறவனுக்கு தெரியாதியா. படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டா அந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகன் மனசுக்குள்ள இருக்கிறவன் படைச்ச இறைவன் யா. அதனாலதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னான். ஓட்டு குத்துறது கூட, ஓட்டு போடுற வரைக்கும் ஓட்டு யாருக்கு போடுவோன்னு யாருக்குமே தெரியாது. ஓட்டு போடுறவன கை முடிவு பண்றது கிடையாது. ஓட்டை டிசைட் பண்றது கை இல்லையா, கடவுள். அந்த விதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கதி. விதி என்று சொன்னால் விதி, மதி என்று சொன்னால் சந்திரன், கதி என்று சொன்னால் கதிரவன். இது மூணு டிசைட் பண்ணும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் கதாநாயகி அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணணும்னு அத்தனை பேர் அசந்தாங்க. அந்த செலக்ஷனை பார்த்து நாடே அசந்தது. அதான் உயிருள்ள தமிழ் அப்படி ஒரு ஹிட்டு. தெலுங்குல பிரேம சாகரம், காதல் சமுத்திரம் 2 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆமோதிச்சாங்க, ஒத்துக்கிறேன். அதை தாண்டி அந்த ஆந்திரா மக்கள், தெலுங்கு ஆடியன்ஸ், தெலுங்கு கூட నాకు బాగా తెలుసు, తెలుగంటే எனக்கு బాగా ఇష్టం. 2 வருஷம் ஒரு படம். அந்த ஊர் வெற்றி விழாவுக்கு விஜயவாடா போறோம், 1 ஏரியா. அந்த மக்களை தூக்கத்தில் நினைச்சா கூட எனக்கு மக்களா தெரியாது, தெய்வமா தெரியும். ஆந்திரா ஆடியன்ஸ் எனக்கு இப்போ கூட இது நான் நிறைய இதில் சொல்லுவேன், யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நான் இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல, நான் எந்த குளத்துக்கும் போகிறதில்ல, எந்த ஸ்தலத்துக்கும் போகிறதில்ல. ஏன்னா நான் இப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானாருக்கு, வாய் கோபுரவாசல், தெல்லத்தெளிந்தோருக்கு, சீவனை சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே அப்படின்ற உள்ளத்துல தான் தெய்வம் இருக்கான்னு அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் வழிக்கு போயிட்டேன். உட்காந்த இடத்துல கண்ணை மூடுறேன், மூணா அப்படியே தியானிக்கிறேன். எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. என்ன அமெரிக்கா போன என்ன பாடி பறந்து வருதுன்னு எழுதிட்டான். விமானம் தாண்டா பறந்து வரும், பாடி எப்படிடா பறந்து வரும்? அதெல்லாம் இதெல்லாம் என்ன கேட்டால், நம்ம மறைந்த பிறகு நமக்கு என்னென்ன மலர் மாலை வைப்பாங்க, நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க, நமக்கு சவப்பட்டி எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு உயிரோடு இருக்குள்ளே சவப்பொட்டி தயார் பண்ண உலகம் அது. இதை விட வார்த்தையே இல்லை. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு, நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பணப்பொட்டியில் கொண்டு வச்சதே இல்லையா. மேக்சிமம் படப்பொட்டியில் தான் போடுவேன். இன்னைக்கு என் ஃப்ரேம் பார்க்குறேன்,
நான் என்ன சம்பவிச்சிருக்கேன்? இப்போ இங்கெல்லாம் எல்லாரும் பழைய படத்தெல்லாம் பற்றி பேசுனாங்க. இந்த பழைய படத்தை ரெக்கார்டிங் பண்ணி மியூசிக் பண்ணுங்கிறதுக்கு 38 நாள் பாட்டை செதுக்கியிருக்கேன்யா. 38 நாள் பாட்டை அதே டியூனு, அதே அண்ணன் மறைந்து விட்ட பாலண்ணன் வாய்ஸு, மறைந்து விட்ட அண்ணன் டிஎம்எஸ் சங்கீத சாம்ராட் டிஎம்எஸ் அண்ணன் வாய்ஸு, அதே நம்முடைய மலேசிய வாசுதேவன் வாய்ஸு. அந்த வைகைக்கரை காத்துக்கு எனக்கு உயிர் கொடுத்த அண்ணன் ஜேசுதாஸ். வாழ்க்கையில் லவ் ஃபெயிலியர் என்னால் தேவதாசியும் மறக்க முடியாது, அண்ணன் ஜேசுதாஸையும் மறக்க முடியாது. அவர் மேலே எனக்கு அப்படி ஒரு, அதுக்கு என்ன வார்த்தை சொல்றது, ஒரு தாளாத மயக்கம். அவர் மேலே எனக்கு ஒரு தாளாத ஒரு இது. ஏன் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய சங்கீத ஒரு ஒரு பெரிய சங்கீத சாம்ராஜ்யத்தை கட்டி போட்ட ஒரு மனிதன். அதாவது அவருடைய பாட்டை இந்தியில் கேட்டுக்கொண்டு அந்த கோரி திறக்கம் அந்த பாட்டெல்லாம் கேட்டா ஒரு 100 தடவை கேட்பேன். அந்த அவரை நான் பாட வைக்கிறது என்பது ஒருதலை ராகத்திலே அவரை பாட வைக்கணும்னு உருகி போய் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு டேட்டு கிடைக்கல. அதுக்காக தான் ஜெயச்சந்திரன் பாட வச்சேன். கடவுள் வாழும் கோயிலில் கற்பூர தீபம். அவர் இந்த வைகைக்கரை காத்தை. நான் ஒரு சின்ன பையன், அவரோட வயசுக்கு முன்னாடி, அவரோட அறிவுக்கு முன்னாடி, அவரோட ஞானத்துக்கு முன்னாடி என்னோட இசை ஞானம்லாம் சும்மா. நான் சொல்லக்கூடிய அந்த ராகத்தை, அந்த வரிகளை அண்ணன் சொன்னார் பாருங்க. இரு அழகா சொல்றாரு நண்பர் விக்ரமன் சொன்னாரு, திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழி இல்லை. இது இப்படிலாம் வரி. கூண்டுக்குள்ளே அலைமோதும் காதல் கிளி அவள் பாவம், இப்படிலாம் வரும். காதலில் வாழும் கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். அங்க கன்னி மனம் 2 சுழி இன்னு, அந்த காவலில் வாடையில் கன்னி விடும் அங்கேயும் 2 சுழி இன்னு. ஆனா மீனிங் வேற. என்னோட படத்தோட எல்லா பாட்டையும் கேளியா, பாட்டோட வரிக்கு மீனிங் சொல்ற, எப்படி சொல்ற, அதை பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அதை பேசுறவங்களுக்கெல்லாம் அத்தனை லட்சம் வியூஸ் கிடைக்குது, அத்தனை மில்லியன் வியூஸ் கிடைக்குது. எனக்கு அப்ப என்ன வியூஸ் கிடைக்கணும்? நான் இப்ப வியூஸையும் நம்புறதில்ல, நியூஸையும் நம்புறதில்ல. லைஃப் மாறிடுச்சு. என்னமேலுக்கா இந்த பேரு புகழ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா எங்க போக முடியும்? மேலோகத்துக்கு போகும்போது எந்த பேரும் வராது, புகழும் வராது, எதுவுமே வராது. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் தான் வரும். இன்னைக்கு நான் சேர்த்து வச்ச புண்ணியம் தான் என் பையன் சிம்பு. நான் இன்னைக்கும் பேசுறேன் இத்தனை தெம்பு, அதுக்கு காரணம் என் பையன் சிம்பு. யாரு வேணாலும் என் மேல விட்டு பார்க்கட்டுமா அம்பு, யாரு வேணுமாலும் பண்ணி பார்க்கட்டுமா வம்பு, யாரு வேணுமாலும் சீவி பார்க்கட்டுமா கொம்பு, இல்ல முற்றத்துக்கு கொண்டு வரட்டுமா கொம்பு. என்கிட்ட இருக்குது தெம்பு. காரணம் நான் பெத்த புள்ள சிம்பு. விட்டாது பாயிர அம்பு. நான் சொல்றது நம்பு. எங்க ஏத்தனை எங்க இறக்கணும் அப்படின்னு டயலாக் அடுத்தவங்க எழுதி கொடுத்த டயலாக் பேசுறோம் டிஆர்ல. நான் சொந்தமா பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், तेलुगु बाग तेलुसु, हिंदी थोड़ा थोड़ा मालूम है, हिंदी में बात कर सकता हूँ, हिंदी में बात करने के लिए कोशिश कर रहा हूँ, हिंदी ला पाडुवें, हिंदी ला पेसुवें, हिंदी ला पाडुवें, तालतोड़ पाडुवें, ஞானத்தோட பாடுவேன். இது தலைக்கணம் இல்ல. கன்னடம் ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, மலையாளம் குறைச்சு நான் மலையாளத்தை சம்சாரிக்கும். எனக்கு எல்லா மொழியும் மதிப்பேன், மற்ற மொழிகளை மதிப்பேன், என் தாய்மொழியை துதிப்பேன். மற்றமெல்லாம் எனக்கு சித்தி பெரியம்மா, என்னுடைய தாய் எனக்கு அம்மா. மற்றவங்க மாதிரிலாம் எங்க அம்மா தான் அம்மா. மற்ற மொழியெல்லாம் சும்மான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு மொழியும் அவங்கவுங்களுக்கு அம்மா. என் தாய் எனக்கு அம்மா. ரவி சொன்னார் பார்த்தீங்களா, உயிர் படத்தில் அவங்க அம்மா எப்படி மதிச்சாரு. என் அம்மா எனக்கு முக்கியம், அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மா முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேடையில் காதல் சுகுமார் நான் மேடை ஏற்றணும்னு அவசியமே இல்லை. என் காதலில் நடித்த பையனை நான் மேடை கூப்பிடுறேன்.
இன்னைக்கு இன்னைக்கு டி ராஜேந்தர் இந்த சிங்கிள் பசங்கள்ல Z5 எனக்கு ஒரு பெரிய ஒரு மைலேஜை கொடுத்தது. அதுல என்னையும் என் மகன் ஒரு பக்கம் டிஆர் ஒரு பக்கம் எஸ்டிஆர் நேச்சர் ராவணன் ஒரு பூங்கொத்தை கொண்டு வந்துறான். அதுலயே எனக்கு ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. எவன் இந்த பூங்கொத்தை வாங்கி பழைய ஆளா இருந்தா ஏன்டா இத்தனோண்டு பூங்கொத்து வாங்கினீங்க? அந்த பையன் இவ்வளவு பெரிய பூங்கொத்து வாங்கிட்டு வரான். என்னோட பூங்கொத்தை விட அவனோட பூங்கொத்துன்னு. ஆனா அவன் வாங்கின பூங்கொத்து வாடிடும். ஆனா என்னோட மனசுங்கிற பூவால ஒன்று வாழ்த்துறேன்டா. இது வாடவே வாடாது. ஏன்னு கேட்டா ரோஜாவுக்கு போய் நான் பூமாலை போட்டு வாழ்த்திருந்தா கூட நிக்காது. அன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவரை பத்தி பேசணும்னா நான் நிறைய பேசணும். சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்கார்ந்துருக்க அந்த மேடைக்கு இங்கே போயிருக்கேன். அன்னைக்கு கூட ரோஜா வந்திருந்தாங்க. அந்த அம்மா நான் பேசுறேன் அப்படி சிரிக்குது, அப்படி சந்தோஷப்படுது. பல பேர் மூஞ்சில ஆடுல இடி அடிக்குது. ஆனா அந்த பொண்ணு மட்டும் அப்படி சிரிக்குது. என்ன கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணுயா? இந்த பொண்ணுங்களுக்கு கதாநாயகிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மை இப்ப எல்லாம் சொன்னாங்க. ஏன் என்ன நல்லி இப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்ற, யாரும் சொன்னா நம்ப மாட்டீங்க. என் படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் நினைப்பேன். எல்லாருமே. அது ராதாரவி நம்புறாரோ இல்லையோ, ராதாரவி இந்த தேர்தலில் நிற்கிறீங்க, நீங்களும் ஒரு நண்பரும் நிற்கிறீங்க. நீ கும்பராசி, நீங்க ஒன்னே ஒன்று தோல்வியை சந்திக்க எழுதி வச்சுக்க. ரைட் இட் இந்த பேப்பர். சொன்னா இல்லையான்னு கேளுங்க. இதை சொல்றதுனாலே நான் பல பேருக்கு கெட்டவன். பொய் உண்மையை மறைச்சு சொன்ன அது நல்லிமா உனக்கு இப்படி இருக்கு, நீ இந்த ராசி, இந்த மேடையில் சொல்ல மாட்டேன். உடனே யாராவது ஃபோன் பண்ணி இதுதான் ஒரு ராசியா அப்படின்னு நல்ல நேரத்துக்குள்ள பாராட்டிடுவான். கெட்ட நேரங்களும் என் கதாநாயகி ஏதாவது சொல்லிடக்கூடாது. என்னத்துக்கு இதை சொல்றேன்னா, கொஞ்சம் வாட்டர் கொடு. தண்ணி குடிச்சா தப்பு இல்லை, தண்ணி அடிச்சாதான் தப்பு. ஓகே, ஏன்னா எம்ஆர்ஓட ரசிகன். எடுக்குது தாகம். டி ராஜேந்தர் எடுத்த படம் தான் ஒரு தலை ராகம். பேசக்குள்ளேயே அவரை சோகம். என்னடா என்ன பக்கத்தில் வச்சுட்டு எங்க அப்பா மாதிரி பேசுறாரு. பேசுவேன். அவரோட நடிப்பார். என் வீட்டில் யாரு என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னார் ஒரு தப்பு பண்ணாரு. ஒருத்தர் இடையில ஓடி வந்துட்டான், ஷார்ட் வீணை போயிடும். என் நண்பன் கஷ்டப்பட்டு அத்தனை டேக் அப்படி ரவுண்ட் டாரில் போட்டு அத்தனை டைலாக் விட்டுருக்கான், இடையில ஒருத்தர் ஓடி வந்துட்டான்னு சொன்னாங்க. மற்றவன என்ன யோசிப்பான், ரீடேக்குன்னுவான். ஏண்டா வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்க மாட்டேன்னா, ஏய் வச்சுக்க ஷார்ட். ஓகே ஜோட். டி ராஜேந்தர் தாளந்தட்டம் பாடுவோம் பாட்டே இப்படி போடும் அடிக்கடி ரூட்டு. டி ராஜேந்தர் தட்டா பீட்டே, ராஜேந்தருக்கு தனி ரூட்டு. சும்மா எல்லாம் ஒரு சினிமாவுக்கு ஒருத்தன் ஜெயிக்க முடியாதியா. சினிமாவுக்கு வர்றதுக்கு என்ன அவ்வளவு செதுக்கியிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப இந்த மேடையில் நான் உட்காந்துருக்கேன். என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப சொன்னேன். என்னோட படத்துக்கு பிலிம்கோ காதர் தான் இது பண்ணாங்க. என்னோட முதல் படத்தில் என்ன உருவாக்குனது EM இப்ராஹிம். அதனாலதான் இன்னும் என்னோட பாதி நண்பர்கள் முஸ்லிம்ஸ் தான். இன்னைக்கு ஃபாரூக் பிக்சர்ஸ்னு என்னோட ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு வந்திருக்காரு. என்னை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு இது. அவரு கூட ஒரு பொன்னாடை எடுத்து வை போத்தணும். ஏன்னா இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் என்னோட அசோசியேஷன்ல இருந்த ஸ்ரீராம் இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி நன்றி. பொன்னாடை தானே கேட்குறேன், என்ன பொண்ணுல செஞ்ச ஆடையா கேட்குறேன். அதனால இப்படி வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் என்ன ஒரு டீ வாங்கி கொடுத்தவங்க கூட நான் லைஃப்ல மறக்க மாட்டேன். அதே மாதிரி நான் என்னுடைய பத்திரிகையாளர்கள் மீடியா நண்பர்களை பத்தி வாங்க. என்ன செய்யணும்? போயிட்டு தப்பா ஏதாவது பேசிட்டேன்னா, அதாவது நான் இப்போ இப்படி இவளை என்னடா இவ்வளோ ஒரு இதாக பேசுகிறேனே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அதெல்லாம் சொல்கிறத விட, இந்த மீடியா நம்ம இங்கே வந்தேன் பார்க்குறேன். நம்ம தினத்தந்தி பழனிக்குமார், ஒரு பக்கம் விபி மணியை பார்த்துட்டேன்,
ஒரு பக்கம் தேவராஜை பார்த்துட்டேன், என்னோட மக்கள் கொள்ற ராம்ஜியை பார்க்குறேன், நம்முடைய தேவி செந்தில பார்க்குறேன். எனக்கு அப்படியே என்ன ஃப்ளாஷ்பேக்கியா. என்னுடைய பத்திரிகை உலகத்து நண்பர்கள் யாரையும் பத்திரிக்கைக்காரன்னு நினைச்சதே கிடையாது. நான் என்ன சினிமாக்காரனா அவனை பத்திரிக்காரன் பிரித்து பார்த்ததே இல்லை. நாங்களும் ஒரே இது வந்து ஒப்புக்காக சொல்கிறது இல்லை. ரியாஸை பார்க்குறேன், பிஆர்ஓ சந்தோஷப்படுறேன், கிளாமர் சத்யாவை பார்க்குறேன் சந்தோஷப்படுறேன். எல்லாரும் என்னோட கேரக்டர் என்னென்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் ரொம்ப கோவக்காரு, இவர் அது இதுலாம். ஒரு காலத்தில் நான் கோபமாக இருந்ததெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னா சொல்ல. அந்த கோவம்லாம், இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ அப்படியே இன்னொன்று நான் எல்லாரும் சொன்னேன், காதல் சுகுமார் கூட தெரியும், ராதா ரவிக்கு தெரியும். எல்லாரும் என்ன நினைக்கிறேன், நான் சீரியஸாக படம் எடுக்கிற டைரக்டர் மட்டும்தான் தெரியும். நான் என் படத்தில் அவ்வளவு காமெடி சீன் எடுப்பேன். என் காமெடி சீன் எடுக்கல கவுண்டர் சிரிப்பார், ராதா ரவி சிரிப்பார், காதல் சுகுமார் சிரிப்பான், கவுண்டமணி என்ன சிரிப்பார், சந்தானம் சிரிப்பார், எல்லாருமே சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. நல்லி கூட ரசிக்கும், சிரிக்கும். ஆனால் படத்தை ஃபைனல் பண்ணும்போது எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், காமெடி சீன்ஸ்லாம் தூக்கிட்டு ஒரு ரியல் என்ன அதை அந்த காமெடி சீன் எடுத்தப்போ சிரிச்சேன்னா அந்த காமெடி சீன் ஃபுட்டேஜில் தூக்கணும்னு நான் உட்காந்து அழுவேன். இதுதான் என்னோட உண்மையான கேரக்டர். ஆனால் இன்னைக்கு இனிமேலாம் அழுகுற மாதிரிலாம் படம் எடுக்கிறத விட இப்போ காதல் படம் எடுக்க போகிறேன். அந்த காதல் படம் 50% காதல்னு 50% காமெடி. காமெடியை தான் எடுக்கணும். ஏன் தெரியுமா, லைஃப் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லா பையனும் டென்ஷன்லாம் வாழறான், ஃபோனையே ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நான் டிஆர் வந்திருக்கேன், வந்துட்டு போ. நான் எஸ்டிஆரோட அப்பா. எஸ்டிஆர் எங்கே இருக்காரு, ஏதோ உன் பக்கத்தில் பின்னாடி, எங்கே இருக்காரு எங்கே இருக்காரு, அப்படி இருக்கான் வாழ்க்கையில். ஏன்னு கேட்டால் அப்பா மதிக்க மாட்டேங்கிறான், அம்மா மதிக்க மாட்டேங்கிறான், சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்கிறான், லவ் பண்ணுற பொண்ணையும் மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அதை விட அழகாக இருக்கலாம். அட என்னையா உலகம் இது. இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார், இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசுகிறேன், வேகமாக ஆதங்கப்பட்டு ரொம்ப இது பற்றிலாம் வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபீலிங்கு, உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க, மென்மையாக பேசுங்க, தன்மையாக பேசுங்க அப்படின்னு என் வீட்டில் என் உஷா சொல்லி, என் மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பா நீங்கள் மென்மையாக பேசுன்னு என் பொண்ணு இலக்கியா சொல்லி அனுப்புது. அப்போ எப்படிப்பா பேச போகிற, நல்ல கரெக்டாக பேசுப்பா அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து என் பையன் பேசுகிறான், சிலம்பரசன் பேசுகிறான், சின்ன பையன் பேசுகிறான். நான் இங்கே வந்து பேசுனால அதனால ஒரு மாதிரி அப்படி சரி கலக்கலன்னு பேசுவோம் தான் வந்தேன். என்னை கண்ணீர் விட வைக்கிது இந்த நளினி. நான் உனக்கு என்ன படத்தில் தான் உன்னை நான் அழ வச்சேன், நிஜ வாழ்க்கையில் மேடையில் வந்து என்னை அழ வைக்கிறதுக்காக நீ வர